வெல்கம் டு EduSprint அகாடமி. ஸோ இன்னைக்கு பாலிட்டியிலேருந்து சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் ஜிஎஸோட வெயிட்டேஜ் 25 கொஷின்ஸ் ஃபிலிம்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ பாலிட்டிலேருந்து மட்டுமே நியர்லி 3 to 4 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி கேட்பாங்க, இந்த டாபிக்லேருந்து கேட்டால் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்ப நம்ம வந்து நிறைய ஃபீச்சர்ஸை நிறைய கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன, எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றதா இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஒன்று வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு எதுல சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அவரோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபெடரல் ஸ்கீம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம கான்ஃபிளன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ விச் ஆக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டன்லேருந்து வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படின்றத வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் இருந்தால் அதோட ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். நெக்ஸ்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் உண்டு. இதே வந்து நம்ம யூஎஸ்ல பார்த்தோம்னா அங்கே எப்படின்னா கண்ட்ரிக்காக ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்காங்க, ஸ்டேட்டுக்காக பர்டிகுலராக இப்போ நார்த் கரோலினா அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டேட்டுக்காகவும் ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து டுவல் சிட்டிசன்ஷிப். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அது வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து தான் நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் லா, அதாவது ரூல் ஆஃப் லா ஆர் சுப்ரீமசி ஆஃப் த லா, இதுவுமே வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ ரிட்ஸ்ங்கிறது வந்துட்டு ஆர்டிகல் 32ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா வந்து கான்ஸ்டியூஷன்ல 5 ரிட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செரிட்டோரி, கியூ வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ரிட்ஸுமே யுனைடெட் கிங்டம்ல தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், லைக் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ்னு ஒரு பாடி இருக்கணும். அப்புறம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ்ங்க என்ன பண்ணுவாங்க, லா மேக் பண்றவங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, லைக் போலீஸ், கவர்மெண்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லா வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்களா, ஸோ தே செக் தி கரெக்ட்னஸ் ஆஃப் த லா. ஸோ இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜரை வந்துட்டும் யுனைடெட் கிங்டம்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காலேருந்து நிறைய எடுத்திருப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்எல் தான் நம்ம எடுத்திருப்போம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேரு தான் வந்து இதுக்கு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்திருப்பாரு. ஸோ இதுவும் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், லைக் சென்டர்ல என்ன பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஸ்டேட்ல என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பவர்ஸை பிரிச்சு கொடுத்திருப்போம் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரெவ்யூ, இதுவும் யூஎஸ்எல் இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ வந்து லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல், கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ எலெக்ஷன் ஆஃப் ஹெட் ஆஃப் அ ஸ்டேட், தட் இஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனையும் வந்துட்டு நம்ம யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்திருப்போம். இம்பீச்மெண்ட் ஆஃப் அ பிரசிடென்ட் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட்டை நம்ம ரிமூவ் பண்றது, அதாவது தகுதி நீக்கம் பண்றது. ஆர்டிகல் 61ல சொல்லியிருப்பாங்க பிரசிடென்ட் கீழே உள்ள ஆர்டிகல்ல. ஸோ இதை வந்து யூஎஸ்ஏல இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், ஸோ வைஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதும் யூஎஸ்எல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 360ல நமக்கு வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம கண்ட்ரியில் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டதே கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் நம்ம வந்து யூஎஸ்எல் தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு கனடாலேருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரலிசம், அது ஃபெடரலிசம் வித் ஸ்ட்ராங் சென்டர்.
சென்டர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கனடால இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் சென்டர் அப்பாயிண்ட்ஸ் கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? சென்டர் கவர்மெண்ட் தான் வந்து கவர்னரை ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரெசிடியூரி பவர். ஸோ சென்டர் ஸ்டேட்னு பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க பவர்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும்? சென்டர்லயும் வராம ஸ்டேட்லயும் வராம இருக்க பவர்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெசிடியூரி பவர்ஸ். இதுவும் கனடால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதாவது ஆர்டிகல் 143ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்துட்டு அவருக்கு ஏதாவது வந்து ஒரு சஜஷனோ ஒரு அட்வைஸோ வேணும் அப்படின்னா அவர் மட்டும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸை அவர் கேட்கலாம். இதை சொல்றதான் ஆர்டிகல் 143. இது வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்குரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். நமக்கு ஸ்டேட்ல கவர்னருக்கு இந்த மாதிரி கிடையாது. ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறத வந்து கனடால இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியால வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி எடுத்திருப்போம். அதாவது சென்டர் கீழே என்னென்ன சப்ஜெக்ட் வரும், ஸ்டேட்டு கீழே என்னென்ன சப்ஜெக்ட் வரும், ரெண்டுத்துக்கும் காமனா என்னென்ன இருக்கும், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றதான் கன்கரண்ட். ஸோ இதை வந்து ஆஸ்திரேலியால இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ நம்ம வந்து ட்ரேடு, நம்மளோட பிஸ்னஸ்லாம் வந்து நம்ம பண்றோம் இல்லையா மற்ற கண்ட்ரீஸோட. ஸோ இதுவுமே வந்துட்டு அது ஆஸ்திரேலியா தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ். அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து டிஸ்பியூட் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து 2 லோக்சபா ராஜ்யசபா 2 சபையுமே வந்து கூடும். ஸோ இது வந்து நம்மளோட பிரசிடென்ட் வந்து 2 லோக்சபா ராஜ்யசபாவை கால் பண்ணுவாரு. ப்ரிசைட் பண்றது வந்து ஸ்பீக்கர் ப்ரிசைட் பண்ணுவாரு. ஸோ இதை வந்து ஆர்டிகல் 108ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நம்ம ஆஸ்திரேலியால தான் வந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா. ஸோ இதுல ஆஸ்திரேலியா இருக்க எஸ் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். டிஆர்ஏ அப்படின்னு இருக்குல்ல ஆஸ்திரேலியாவில் டிஆர்ஏ, அது வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்றதுக்கு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ எல்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து லிஸ்ட், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட். ஆஸ்திரேலியால என்ன கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ். நெக்ஸ்ட் வந்து அயர்லாண்ட்ல இருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை வந்து அயர்லாண்ட்ல இருந்து தான் நம்ம வந்து பாரோ பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிகல் 80ல பிரசிடென்ட் வந்து 12 மெம்பர்ஸை வந்துட்டு ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணலாம். ஸோ நம்ம இளையராஜா, பிடி உஷாலாம் வந்து இந்த மாதிரி வந்து ராஜ்யசபா மெம்பரா ஆனவங்க தான். இவர் வந்து எந்த ஃபீல்டுல இருந்து இந்த 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ் ஆஸ் அப்படின்னா எல்ஐ ஃபார் லிட்ரேச்சர், இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல பண்ணுவாங்க. ஏ ஃபார் ஆர்ட்ல பண்ணுவாங்க. கடைசி எஸ் வந்து சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கள தான் அவர் வந்து நாமினேட் பண்ணுவார். இந்த ஃபீல்ட்ல இருக்கிற 12 மெம்பர்ஸை தான் வந்து அவர் வந்து நாமினேட் பண்ணுவாரு. ஸோ லிஸ்ட் ஆஸ் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோஷியல் சர்வீஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்றாங்க? நம்ம கண்ட்ரில இன்டைரக்ட்லி எலெக்டட் தான், நம்ம போய் டைரக்டா பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றது கிடையாது. ஸோ அவரோட எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இன்டைரக்ட்லி எலெக்டடா, எந்த மாதிரி எலெக்ஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டா, சீக்ரெட் பேலட் வச்சு எப்படி பண்றாங்க அப்படின்றத பேசுறதுலாம் வந்து நம்ம அயர்லாண்ட்ல இருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அயர்லாண்ட்ல இருக்க ஆர்இடி ரெட்னு வச்சுப்போம். ரெட்னா ஆர் வந்து நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ், இ வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், டி வந்து டிபிஎஸ்பி. ஸோ 3 தான், ரெட் தான் அதுக்கு வந்து க்ளூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, எமர்ஜென்சி போடுறாங்கல்ல அப்போ வந்து பிரசிடென்ட்டோட பவர் என்ன? ஸோ பிரசிடென்ட் பவர்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. இதை வந்து நம்ம ஜெர்மனில இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா, ஏதோ பிரசிடென்ட் ரூல்ஸ் போட்டாலும் நமக்கு வந்துட்டு நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து அப்ப வந்து கிடையாது, அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா ஆர்டிகல் 20 and 21 மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. எந்த எமர்ஜென்சிலுமே வந்து ஆர்டிகல் 20 and 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 20 என்னன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அண்ட் டபுள் ஜியோபார்டி. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு தடவை தண்டனை அனுபவிச்சா போதும், 2 தடவை ஒரே குற்றத்துக்காக நம்ம தண்டனை அனுபவிக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 21 என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி.
இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் எமர்ஜென்சி அப்ப சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஜெர்மனில இருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுவோம்? USSRன்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது நம்மளோட சிட்டிசனா நமக்கு வந்து என்ன கடமை இருக்கு செய்யறதுக்கு. ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள், டியூட்டிஸ்னா நம்மளோட கடமைகள். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு நமக்கு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. இனிஷியலா கான்ஸ்டியூஷன் மேக் பண்றப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பார்ட் 4A இதை வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், 5-year பிளான், இது எல்லாமே வந்து ரஷ்யால இருந்து தான் வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பிரான்ஸ்ல இருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது லிபர்ட்டினா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டினா தெரியும் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட். இது மூணுத்தையுமே வந்துட்டு நம்ம பிரான்ஸ்ல இருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜப்பான்ல இருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ எல்லாமே வந்து லா படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்ம ஜப்பான்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிட்டோம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 368 பார்ட் 20ல இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனை எப்படி அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதான் பேசிக்காக வந்து சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ்ல கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா which of the following was a significant source of Indian Constitution அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு, பிரெஞ்ச் இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, மேக்னா கார்ட்டா இருக்கு. ஸோ எது ரொம்ப மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு நான் சொன்னேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதை வச்சுதான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1930. So concept of directive principles of state policy is in the Indian Constitution. Draws inspiration from which country's constitution? So DPSP நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா DPSPக்கு என்ன சொன்ன ரெட், அதாவது அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாந்துல இருந்து நம்ம வந்து இதை பாரோ பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, யுனைடெட் கிங்டம் இருக்கு, அயர்லாந்து இருக்கு, கனடா இருக்கு. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? யுனைடெட் கிங்டம்ல இருந்தா எடுத்திருக்கோம். ஏன்னா யூஎஸ்ல டியூயல் சிட்டிசன்ஷிப் அது நமக்கு கிடையாது. So next என்ன concept of judicial review in the Indian Constitution is inspired by the Constitution of which country? Judicial review எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஆனா நம்மளோட ஜுடிஷியரி வந்துட்டு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அது கீழே ஹை கோர்ட் இருக்கும், அது கீழே லோக்கல் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஜுடிஷியரி வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். பட் நம்மளோட ஜுடிஷியரி வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஜிஎஸ் கான்செப்ட் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.